இந்த வீடியோல இந்த மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்டார் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஸ்டார் மென்ஷன் பண்ணுவோம். இதே போல நம்மளுக்கு 3 ஸ்டார் வேணும் அப்படின்னா, இதே ஆப்பரேஷனை ரிப்பீட்டிவா கொடுக்க போறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஸ்டார் மென்ஷன் பண்ண போறோம். பட் நம்மளுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வெர்டிகலா கிடைக்கும். 1 பை 1 கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இதுல நம்ம நெக்ஸ்ட் லைன் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்ன்றது. ஸோ இந்த எல்லை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு 3 ஸ்டார் கிடைச்சிரும். பட் ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரிப்பீட்டிவான ஆப்பரேஷன் பண்றோம். ரிப்பீட்டிவான ஆப்பரேஷனுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு லூப்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஸ்டார் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த லூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 3 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும் நம்மளுக்கு. நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ அது அப்போ நம்மளுக்கு இதே மாதிரி இன்னும் 2 ரோ வேணும். அப்ப இதே மாதிரி 2 ரோ வேணுன்றனால இந்த ஃபார் லூப்பை நம்ம இன்னும் 2 தடவை ஆட் பண்ணிக்கிறோம். பட் நம்மளுக்கு இப்போ அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா நமக்கு கிடைக்கும். ஏன் ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லூப் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் 3 ஸ்டார்க்காக யூஸ் பண்ணுவோம். அதே போல செகண்ட் லூப் வந்து அடுத்த 3க்காக யூஸ் பண்ண போறோம். இதே மாதிரி என்ன இருக்க போகுது அப்படின்னா, தேர்டா இருக்க லூப் வந்து தேர்ட் லாஸ்ட்ல 3க்கா இருக்க போகுது. அப்போ ஒரு 3 ஸ்டாருக்கு அப்புறமும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன் வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைனுக்காக மட்டும் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் கொடுத்துருக்கோம். கொடுத்தோம்னா நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். இதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இது எஃபிஷியன்ட்டா கேட்டோம்னா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னா ரிப்பீட்டிவ் ஆப்பரேஷன் பண்றோம். ஸோ இதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, திரும்ப ஒரு அவுட்டர் லூப் வச்சுக்கிறோம். அந்த அவுட்டர் லூப்க்குள்ள நம்மளோட தேவையான 3 ஸ்டார மட்டும் பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆயிடும். இதே ஆப்பரேஷன் ரிப்பீட் நடக்கும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும்.